guys, welcome back to Within Size Special. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டஃபின் ராஜோட சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2-3 வீக்ஸாக வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பட் இனிமேல் கம்மிங் வீக்ஸ்லாம் வந்து சண்டே கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாப்டரோட பேர் என்னென்னா ட்ராவலிங் டு அனதர் யூனிவர்ஸ். ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, ஸ்டஃபின் ராஜ் வந்து பிஸ்டலை தோக்கடிச்சிட்டாரு. இப்போது பிஸ்டலோட கதையை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன ஆக போகுது, இனிமேல் எந்த திரும்பி போக அர்த்தம் இல்லை, எதிர்த்து சண்டை போட எந்த ஆளும் இல்லை, என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுனுங்கிறாரு. அப்போ தான் திடீர்னு பிஸ்டலோட பாடியில் அவனோட கெராலாம் வெளியே வந்து ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பால் மாதிரி ஜென்ரேட் ஆகுது. அது பார்த்தோன்னே ஸ்டஃபின் ராஜுக்கு என்ன பண்ணோன்னு தெரியல. ஸோ கிட்டே போயிட்டு பார்க்கும்போது தான் டக்குன்னு மஃபின் சொன்னது ஞாபகம் வருது. யாருக்கிட்டேயாச்சும் காட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த காட் கெரா வந்து வெளியே ஒரு மீட்டியர் மாதிரி உருவாகும். அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்டல்கிட்ட காட் ஃபார்ம் இருந்துச்சு. சரி ஓகே, அது போய் தொட்டு பார்ப்போம்னா அவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் தொட்டோடனே அந்த கெரா அப்படியே ஸ்டஃபின் ராஜோட உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த காட் ஃபார்ம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபின் ராஜோட உடம்புல ஏகப்பட்ட பவர்ஃபுல் எனர்ஜி. அப்புறமா காட் ஃபார்ம்லேருந்து தாங்க முடியாமல் அவர் பேஸ் ஃபார்முக்கு வந்துட்டார். அட்டேங்கப்பா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னபோது தான் பக்கத்தில் ஒரு டிவி மாதிரி இருக்குது. என்னதுடா அது அப்படின்னு சொல்லி கிட்டே போய் பார்த்து அதில் பார்த்திங்கன்னா ட்ரோன்னு காமிக்குது. பட்டு எதுவுமே தெரியல. அதை டச் பண்ணோடனே அந்த ட்ரோனோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்க ஆரம்பிச்சிது. என்னதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த ட்ரோன் ஒரு வீடியோ எடுக்கிற ட்ரோன் சொல்லிட்டு தெரிய வருது. என்னடா இவன் வீடியோ எடுக்கிற ட்ரோன் யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் லிஸ்ட்டு பார்க்குறாரு. அதில் மிசைல் ட்ரோன் கூட இருக்குது, செக்யூரிட்டி ட்ரோன் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஏன் இவன் இந்த ட்ரோன்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் வீடியோ இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கான்? அப்போ இந்த உலகத்தை யார் அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறாரு. அப்போ தான் டக்குன்னு பிஸ்டல் சொன்னது அவன் ஞாபகம் வருது. இந்த மாதிரி எனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இதுதான் விஷயமா, இப்போ பின்னாடி யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான், அவனை யார் என்னன்னு விசாரித்து கண்டிப்பாக அவனை போய் அழிக்கணும், அழித்து எப்படியாச்சும் நான் இந்த உலகத்தை திருப்பி கொண்டு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட கிளம்புறாரு. பக்கத்தில் அந்த டெலிபோர்ட்டேஷன் மிஷின் இருக்குது. சரி இது வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிபோர்ட்டேஷன் மிஷின் உள்ளே போகிறார். அப்போ தான் அந்த மிஷினு டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுது. என்னடா இடம்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னுக்கிறாரு. ஒரு வேளை இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா லாவா ஆறு மாதிரி ஓடின்னு இருக்குது. என்னதுடா இது இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பக்கத்தில் வரான். ஆமாம் அது லாவா தான் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டஃபின் ராஜ் பார்த்துட்டு, யார் சாமி நீ திடீர்னு வந்து பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்கிறான். அது என்னோட கேள்விடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனும் என் கூட வா, நான் எங்கள் ராஜா கிட்டே கூட்டின்னு போகிறேன், அப்புறம் உனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்டஃபின் ராஜ் கேட்டு, ராஜாவா நீ யாரும் கூட எனக்கு தெரியாது, நான் ஏன்டா உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எதிரில் இருக்கிறவனும் நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ பண்ணுறான். பார்த்தா ஸ்டஃபின் ராஜோட கை அப்படியே லாக் ஆகி ஹேண்ட் கஃப் மாதிரி போட்டுது. என்னது ஹேண்ட் கஃபா? என்னதுடா அது, என்னடா பண்ணுற நீ என்ன போலீஸா, இந்த உலகத்துலேயும் போலீஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுங்கிறாரு. அமைதியாக கூட வாடான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவுலாம் திறகுது. என்னடா இடம், என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுனே உள்ளே போகிறாரு. பார்த்தா ஒருத்தன் சேரில் ரொம்ப பெருசாக உட்காந்துக்கிறாங்க. என்னடா இடம், யாரா இவங்களாம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. டேய் ராக்கி என்னடா ஆச்சு, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனும் இவன் யாருன்னு தெரியல சார், நம்ம ஏரியாவில் சுற்றி இருந்தான், நான் தான் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜாவை ஏதோ ஒரு சேஃப்டிக்கு சோல்ஜர்ஸ் இவனை லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நாலா பக்கத்தில் வந்து 4 செயின் அப்படியே பறக்குது வந்து ஸ்டஃபின் ராஜோட கை கழுத்தெல்லாம் கட்டி போட்டுது. என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு புரியாமல் ஸ்டஃபின் ராஜ் ஒரு பக்கம் பார்க்குறான். அது பக்கத்தில் இருக்கிற அந்த ராக்கியும் இவனுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னுக்கிறான். ராஜா சொல்கிறாரு,
இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு அவனோட பவர் லெவல் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம், அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்குறான்னு சொல்லிட்டு ஸ்டஃபின் ராஜோட கழுத்தை பிடிக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவை பார்த்து கேட்குறான். பட் அந்த கிங் ஸ்டஃபின் ராஜுக்கு பதில் சொன்னாமல் அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுகிறாரு. அப்போ தான் டக்குன்னு ஏதோ ஒரு எனர்ஜி அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா அது எனர்ஜின்னு பார்த்தா ஸ்டஃபின் ராஜு காட் ஃபார்மில் இருக்காரு. உடனே அவனோட கையை ஆப்போசிட் சைடுக்கு வலித்தவொடனே அந்த செயின்லாம் அப்படியே அறந்துடுது. என்னடா இது நடக்குது, அது நான் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங்கை வாயை போடுறதுன்னு பார்த்துனுங்கிறான். அதுக்குள்ள ஸ்டஃபின் ராஜு அவன் கழுத்தில் இருக்கிற செயின், அந்த கையில் இருக்கிற செயின் எல்லாத்தையும் போட்டு அறுத்து விட்டுறாரு. எல்லாம் உடஞ்சி போயிடுது. அந்த ராஜா பயத்தில் எல்லாரும் ஓடுங்க, இங்கேருந்து ஓடி போயிடுங்க அப்படின்ட்டு கத்துறான். பக்கத்தில் அந்த ராக்கியும், ஆனால் தலைவரே எல்லாரும் போயிடுவாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ராஜாவும் எனக்கு எதுவும் ஆகாதுடா, நான் இவனை கவனிச்சிக்கிறேன், நீயும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா ரீச் ஆகும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துருங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே மிஸ் பண்ணுறாதீங்க. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.